கர்த்தர் நல்லவர். நாம் இந்த மாசம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை, அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை, அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போன மக்களுக்குள்ள ஒரு புது பலனை கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை என் மீட். நிறைய வார்த்தை பைபிள் இருக்கு, நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ராமிஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை பார்க்கிறோம், அவைகள் இன்னைக்கு உயிரா இருக்கான்னு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது, இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நான் போய் அந்த கல்லறை பார்த்துட்டு வந்தேன். அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க வெறும் கல்லு தான் இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கவனிங்க, நேற்று யூடியூப்ல ரஷ்யாவின் அதிபர் லெனின் கேள்விப்பட்டீங்களா? அவர்தான் ரஷ்யாவினுடைய தேசப்பிதா லெனின். அப்படின்னா லெனின், ஸ்டாலினா லெனின். அவங்களுடைய பாடி இன்னைக்கும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நேற்று போட்டோ எடுத்து காமிச்சாங்க. ஏற்கனவே அவர் செத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால அந்த கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு அதை பதப்படுத்த எத்தனையோ கோடிக்கணக்கான டாலர் செலவாகுதுன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அந்த அவரை பாடியை அடக்கம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவில ஒரு நல்ல மனுஷன் இல்லை, வேண்டாம், அந்த செலவை நான் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் 2500 கோடி ரூபாய் அந்த பாடியை பதப்படுத்த கொடுக்கிறாராம். கைத்தட்டுங்களேன். அப்ப லெனின் வாழ்ந்தது உண்மை, அவர் செத்தது உண்மை. இன்னைக்கு அவருடைய பாடி பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல விசுவாசத்தோடு இருக்கணும். ரைட், ஆண்டவர் இருக்கிற பார்த்துக்குவார். யாரோ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வாழும்போது நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை நமக்கு ஒரு மாபெரும் தைரியத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை ஒரு 10 முறை 100 முறை சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். நிச்சயமா அந்த கஷ்டத்துக்கு முடிவு உண்டாக்கிடுவார். இந்த வியாதியை மாற்றி போட்டுருவார். இந்த பிரச்சனையை மாற்றிடுவார் ஆண்டவர், இல்லையா? எனக்கு அற்புதம் செய்வார். அதை விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையில உயிரோடு கூட இயேசு இருக்கிறார் என்று சொல்றீங்களா பாஸ்டர்? அவர் இப்ப என்ன பண்றாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏற்க சொன்னேன், அவர் நம்முடைய ஆலயத்தை உலாவி கொண்டிருக்கிறார். மாத்திரமில்லை, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து நீங்க பாருங்க. இப்ப இயேசு என்ன பண்ணுகிறார்? எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நல்ல கையை தட்டி தலைக்கு மேல கை தட்டுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல, நல்ல தலைக்கு மேல கை வல்லோட அடி, தலைக்கு மேல. ஏன் அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? தமது மூலமாய் தேவனிடத்தில் தமது என்பது இயேசுவை குறிக்கிறது. அவர் மூலமாய் பிதாவிடத்தில் சேர்ந்த மக்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். அதுக்கு தான் அவர் உயிரா இருக்கிறார். இதை விட வேற என்னங்க வேணும்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லைன்னு சொல்லி உண்மைதானே? கவனிங்க. இப்போ நான் சொல்லுவேன், சிஸ்டர் சொல்றாங்க, இப்போ என்னம்மா எப்சிவா சொல்லலாம், பாஸ்டர் நான் ஜோம் பண்றேம்மா, தைரியமா இரு. ஆனா மறந்துடுவேன். ஆனா அவர் மறக்க மாட்டார். ஏன்னா நமக்காக, ஏன்னா தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்கிறாரா நம்ம ஆண்டவர். யார் உனக்கா ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ,
உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காய், உங்க பிரச்சனைக்காய், உங்க கஷ்டத்துக்காய், உங்க துன்பத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உயிரோடு இருக்கு. நல்ல கைத்தட்டு, தைரியமா இருக்கு. இந்த வசனம் தான் நம்மளை பூஸ்ட் பண்ணும். தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்வதற்காக அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நான் காலைல சொன்னேன் 3 காரியம் செய்கிறாரு. ஒன்று, உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவதாக, உங்களுக்கு இருக்கிற கடனை மன்னிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். மூன்றாவது, நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். இது 3 அவசியம் தானே? அவசியமா இல்லையா? உங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? தடுமாற்றம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்காக எதுக்காக ஜெபம் பண்றான்னு சொல்லி வாசிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23 இருந்து 26 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். 16, 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிரைஸ் காட். கவனிங்க, உங்களுக்காக நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன். உங்களுக்காக நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன். ஏன்னா நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் தான் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. அது விசுவாசமா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதை பிதா தான் நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்கணும். இவர் கேட்டுக்கொள்வார். அதுதான் அவர் இப்ப உயிரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வதை பிதா உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்வேன். ஆமா, புரியுதா உங்களுக்கு? என்ன அருமையான புரியுதா உங்களுக்கு? குழப்பம் மாதிரி இருக்கா? இல்ல, நல்ல தெளிவா இருக்கு. மறுபடியும் வாசிங்க அந்த 26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக நான் பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நான் செய்கிறேன். புரியுதா? அப்ப இயேசு ஏன் உயிரா இருக்கிறார்னா, உங்களுக்காக பிதாவை அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிதாவே, இப்போ என் மக சிக்கா இருக்கிறா, அவளுக்கு நீங்க சுகத்தை கொடுக்கணும், அவளுக்கு நீங்க ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவ தேவை நீங்க சந்திக்கணும், அவருடைய குறைவை நீங்க நிறைவாக்கணும், அவ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அவ குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை. பிதாவே, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு. ஏன்னா என் மூலமா தான் அவங்க உங்ககிட்ட சேர்ந்திருக்காங்க ஆண்டவரே, இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம யார்கிட்ட சேர்ந்திருக்கிறோம்? தேவன்கிட்ட சேர்ந்திருக்கிறோம். ஆகையால இவர் கேட்டுக்கொள்வாராம், பிதா உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அதை செய்வாருன்னு அவர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்ப இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். உண்மையை சொல்றேங்க, நம்ம வாழ்க்கையில அநேக முறை நம்மளால இல்லையா ஜெபிக்க முடியாது, தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமோ அல்லது பிரியமான காரியமோ இருக்காது. ஆனா ஸ்தோத்திரம், நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனில் சேர்ந்தபடினாலே நமக்காக என்ன பண்றாராம்? பிதாவை கேட்டுக்கொள்வாராம். இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே,
இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இல்லையா? ஏன்னா தமது மூலமாய் நம் தேவன்கிட்ட சேர்ந்து இருக்கிறோம். அப்போ இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். நமக்கு அவர் யாரு? ரெப்ரசன்டேட்டிவா நிற்கிறார், நடுவரா நிற்கிறார். இவர் கேட்டுக்கொள்வாராம், பிதாவே இந்த மகள் நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டவரே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படி கேட்டுக்கொள்வாராம், கர்த்தர் அதை நமக்கு செய்வாராம். ஆமென். அதுக்காக தான் இயேசு இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். எதுக்கு இயேசு உயிரா இருக்கிறாரு? ஏன் என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார்? உட்கார்ந்து பானிபூரியும் பர்கரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காரு இயேசு. எதுக்கு அவர் உயிரா இருக்கிறாரு? நீங்கள் நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொள்வீர்கள், நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன். அல்லது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாராம். ரெக்கமெண்டேஷன். பாவ ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, ஏதோ தெரியாம தப்பணிச்சு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ பிதா இயேசுவின் முகத்தை பார்த்து உனக்கு அற்புதம் செய்வதற்காக தான் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். என்ன ஒரு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? ஆமென். இப்போ சமயம் அம்மா வந்து நிற்கும் பாரு, எங்க கும்பங்க என்னம்மா, ஏங்க ஏதோ அம்மா நிற்கிறத கூறுக்கு போய் எத்தனை அம்மா அப்படி நிற்குது, பழகட்டும் விடு. என் ஒய்ஃப் பார்த்தீங்களா, நான் கொம்பு எடுத்தோன்னு கூறுவ நின்று டப்புன்னு. ஏங்க அவன் ஃபோன் பண்ணா அவங்க எடுக்காம போயிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லி குறுக்க வந்து நின்று டப்புன்னு. இதான் ஏன் செய்யறாரு. பிதா எப்பவுமே கொம்பு வச்சு கேள்வி வச்சிருப்பாரு. இவர் எப்பா அப்படி இல்லைப்பா, அப்படி என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கோபத்தை தனிச்சு, அதுக்கு தான் இவர் என்ன பண்றாரா, நமக்கு ஹெல்ப் பண்றதை சொல்றாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. நம்ம எப்படி அப்பா கொம்புறது அம்மா குறும்பு நிற்கிறது பார்த்தீங்களா? என்ன பெருசா கொம்பு எடுத்துட்டீங்க, அவன் என்ன பண்ணிட்டான் உடனே இன்னைக்கு அவனுக்கு மெதிச்சிடுறேன். கூல் 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 ரெக்கமெண்டேஷன் பண்றாங்கல்ல. நம்ம தெய்வத்துடைய அன்பு நான் இன்னும் அவ்வளோ புரியல. சரி, அவரு நமக்கு என்ன பண்றாரு, இன்னும் பிதாட்ட கேட்டுக்கொள்வார்னு நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். பைபிள்லயே ஒரு பெரிய ஜெபம் உள்ள ஒரு பகுதி இதுதான். இயேசு செய்த ஒரு பெரிய ஜெபம் இதுதான். இயேசு செய்த ஒரு பெரிய ஜெபம் இந்த ஜெபம் தான். வாசிங்க 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஏசப்பா என்ன ஜெபம் பண்றாருன்னா, நான் உலகத்துக்காக ஜெபம் பண்ணலப்பா, உங்களுக்காக தான் ஜெபம் பண்றேன். ஏன்? அவங்க உம்முடையவர்களா இருக்கிறார்களே. வாசிமா மறுபடியும் வசந்த. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்கள். கவனிங்க, பிதா இயேசுக்கு கொடுத்தார், இயேசு மூலமா நாம் பிதாவோட சேர்ந்து இருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. நீர் எனக்கு தந்தவர்கள். நீங்களா யாரு? பிதா இயேசு கிறிஸ்துவினுடைய வழியாக கொடுத்த சொத்து தான் நீ நான் அவருக்கு. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தானா வந்துட்டோமா கோயிலுக்கு? யாரோ நமக்கா ஜெபம் பண்ணாங்க, யாரோ நமக்கா ஜெபம் பண்ணாங்க இல்லையா? அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மளை இந்த கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து நம்மளை விடுவித்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப ஏன் இயேசு என்ன பண்றாருன்னா, நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். கவனிங்க, இங்க பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஆளுங்க யாருமே பிரச்சனை இருக்கா? பிரதர் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஹலோ, பிரச்சனை இருக்கா? பின்னால
இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு. எதை சொல்றது பாஸ்டர்? இதை சொல்றதா, அதை சொல்றதா, பொன்னாடி சொல்றதா, புள்ளிய சொல்றதா, வேலையை சொல்றதா, எங்க அம்மா சொல்றதா, எங்க அப்பா சொல்றதா, எதை சொல்றது? அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொருத்தரையும் சொன்னா இல்லையா, போயிடும், போதும் வெடிஞ்சிடும், அவ்வளவு வச்சிருக்கு உள்ள. ஆனா நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஏன்? அவர் முகத்தை பார்க்கிறவல்ல, உன் உள்ளத்தை பார்க்கிறவர். அதுதான் நேத்து யாரோ இருந்து பாடு, என் இதயம், அன்னைக்கு ஒரு பாட்டியம்மா பாட்டு பாடிச்சு, கட்டைக்கு போகுது. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை. அவங்களுடைய செத்து 10 வருஷம் ஆயிட்டு. என் தனிமை, என் வேதனை யார் என்னை தேற்றுவார், சிறகு ஒடிந்த பறவை கையடிச்சுக்குது, அது வானில் பறக்குமோ? எப்படி பறக்கும்? உடைந்த உள்ளமும் ஒன்னு சேருமோ? என் இதயம் கட்டிக்கு போற ஆயாவுக்கு சிறகு ஒன்று போச்சான். சிறகு ஒடிந்த பறவை வானில் பறக்குமோ? இல்லையா? அங்கே எரியும் தீபம், அது கலங்கரை விளக்கம். இதெல்லாம் எப்படி பாச பார்த்தா கேமரா உட்காந்து பார்த்து என்ன ஆட்டம். நான் நினைச்சேன், ஆண்டவரே இங்காவது ஆட்டு. நான் சொன்னேன், இந்த ஆட்டத்தை நீ சண்டே ஆட. அன்னைக்கு வீட்டுக்காரர் எழுந்தாலும் அப்படி ஆடினேன். மரும வரல, மாமியார் வரல. சரி, சந்தோஷமா. என்ன குத்து தெரியுமா? நானே மயக்கச்சிக்க. இந்த ஒரு ஆயா பேச நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன்? நீ எனக்கு தந்தவர்கள் இப்படி சந்தோஷமா இருக்கணும். நீர் எனக்கு தந்தவர்கள் இப்படி சந்தோஷமா இருக்கணும். இப்போ அந்த பாட்டி மாதிரிலாம் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம். இதுக்குதான் இயேசு ஜெபம் பண்றாரு. இதுதாங்க இயேசு ஜெபம் பண்றாரு. நீர் எனக்கு தந்தவர்கள், நோ டிப்ரெஷன், மனநலம் பாதிக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது. பிதாவே உதவி செய்யுங்க, ஏதோ தப்பு பண்ணிச்சிங்க, கிருபையா மன்னிச்சிருங்க, மறுபடியும் ஒரு புது வாழ்வு கொடுங்க அப்படின்னு நமக்காக அவர் பிதாவை கேட்டுக்கொள்வாராம். பிதா இயேசுக்கு என்ன பண்ண மாட்டாரு? நோன்னு சொல்ல மாட்டாரு. சரிப்பா, உனக்காக நான் செய்யறேன், போப்பா. ஆமேன். அதெல்லாம் இப்ப நம்ம வண்டி ஓடிங்குது. நம்ம வண்டி ஓடுறதுக்கு காரணம் தெரியுமா? நமக்காக அவர் பிதாவை கேட்டுக்கொள்வாராம். பிதா அதை செய்யறாரு. இல்ல நம்ம வண்டி என்னைக்கோ ஸ்டாப் ஆயிட்டு இருக்கோம். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்ப நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் செபிக்கிறேன். அதுதான் அவர் உயிரா இருக்கிறார். அதனால கவலைப்பட, எனக்கு யாருமே சொல்லாத, எனக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். நான் அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். அந்த நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று போன வாரமே ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. நீர் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அந்த நாள் வரைக்கும் அவர் உன்னை கண்மணி போல காத்துக்கொள்வார். அதுக்காக இயேசு நமக்காக என்ன பண்றார்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 17, அதே யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து ரட்சியும் வேண்டிக் கொள்கிறேன். கை தட்டுங்களேன். ஏசப்பா ஜெபம் என்ன? நீ அவர்களை இந்த உலகத்தில் எடுத்துடாதீங்க ஆண்டவரே.
கொஞ்ச நாள் வாழட்டும் ஆண்டவரே. நம்ம கேட்குறோம், என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே. கேட்டியே இல்லையே போன வாரம் என்னை எடுத்துக்கோ. உன்னை எடுக்க மாட்டார் ஆண்டவர். நீ இன்னும் கொஞ்சம் போராடணும் உலகத்தில். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் அவருக்கு நிறைய இருக்கிறது. எலியா ஜோமனை எடுத்துட்டார், ஆண்டவரே நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கப்பா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. அவர் சீர் உன்னை எடுக்க மாட்டார் ஆண்டவர். அதான் ரொம்ப அழகா சொல்றாரு, பிதாவே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்து அப்படின்னு இவங்க சாகாட்சிடாதீங்க. கவனிங்க, நம்ம நிறைய பேர் விரும்புவோம், செத்துட்டா கூட நல்லா இருக்கும் பாஸ்டர். ஐயோ இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியல பாஸ்டர், மல்லு கட்ட முடியல. இயேசுவே அப்படியே கூட எடுத்துட்டு நல்லா இருக்குமே. எடுக்க மாட்டார். ஏன்? நான் காலையே சொன்னேன், நீ அழ ஒரு காலம் இருக்கு, நீ நகைக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரைக்கும் பொறுமையார் ஜோமன். அவர் உனக்கா ஜோமணி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆமா, நீ கடந்து போய் கொண்டிருக்க அந்த பாதைகளை அவர் அறிவார். நம்ம நிறைய முறை என்ன தப்பு போட்டுறோம், ஏசப்பாக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுது. இல்ல, பார்த்துனே இருக்கிறாரு. ஆனா அந்த நேரம் வரணும், அந்த வேலை வரணும். சொன்னாரு, ஆண்டவரே திராட்சசம் இல்லை, இன்னும் என் வேலை வரவில்லை. வேலை வந்த உடனே பாருங்க, தண்ணி திராட்சசம் மாறிட்டு. புரிஞ்சுட்டா? தேவனுடைய வேலை வர வரைக்கும் பொறுமையா விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. தேவன் உங்கள் தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுவார், உங்கள் மாறாவை மதுரமாய் மாற்றுவார் இல்லையா? எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் ஆண்டவர். அதுக்கு தான் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். சொல்றாரு, அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துடாதீங்க ஆண்டவரே, அவங்களை தீமையிலிருந்து அவங்க என்ன பண்ணுங்க, கைத்தட்டுங்க. என்ன தெய்வம் அப்படி உள்ளம். அப்போ உலகத்தில் எவ்வளவு தீமை இருக்கு இல்லையா? அந்த தீமையிலிருந்து இவங்க என்ன பண்ணுங்க, ரட்சித்திருங்க ஆண்டவரே. தீமை யாபேஸ் ஜெபம் பண்றான் இல்லையா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த உலகத்தில் நிறைய தீமைகள் இருக்கிறது. நேற்று சகோதரர் சொன்னாரு, நான் போன வாரம் மெடல்ஸ் போனோம் பாஸ்டர், என் பைக்கு ஒரு காடு மேலே இடிச்சிடுச்சு, அந்த 2 முட்டியும் வலிக்கு, உடம்புலாம் வலிக்குது. தீமை தீமை. ஆனாலும் ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்றும் ஆகலை, என் வண்டிக்கு ஒன்றும் ஆகலை, கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ சத்துரு வெள்ளம் போல வந்தா கூட ஆண்டவர் உனக்கா ஜெபம் பண்றாரு, உன்னை தீமையிலிருந்து காத்துக்கொள்ள. ஒத்துக்கிறீங்க? ஏன்னா அவருடைய ஜெபமே என்ன, ஆண்டவரே இவங்களை உலகத்திலிருந்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம், இவங்களை தீமையிலிருந்து இவங்களை என்ன பண்ணுங்க, ரட்சிங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கருத்தா ஜெபிக்கணும். ஜெபிக்கலனா பிசாசு உன் பிள்ளையை அழிக்க அவன் தீவிரப்படுவான். ஆமா சொல்லுங்களேன். ஆமா. அப்ப இயேசுனா ஜெபம் பண்றாரு, இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே, இவர்களை தீமையிலிருந்து என்ன பண்ணுங்க, ரட்சியும். அப்படி ஏசப்பா நமக்காக ஜெபிக்கலாம் தான் நமக்கு எத்தனையோ இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு மார்ச் 10 இல்லையா, இது நடுவில் எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனா வந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து கோயில் உட்கார்ந்துருக்க காரணம் அந்த ஜெபம் தான். ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை தீமையிலிருந்து கிருபையாக ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களே, கவனிங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உபாகமம் 15:8. அவனுக்கு கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை. இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நம்ம எத்தனை இதை நம்புறோம்? கவனிங்க,
அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு உன் தேவையான சகோதரன் என்ன பண்ணலாமா? கடன் கொடுக்கலாமா? ஆமென், ஆமென். நீ தான் கடனை வாங்க வேணாம்னு சொல்றீங்க பாஸ்டர். அவசரத்தின் நிமித்தம். அவசரம் ஒன்று இருக்குதுல்ல, திடீர்னு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவசரம், ஐயோ ஒரு கொஞ்சம் நகர்ந்த கொடுங்களேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு அடிபட்டாருன்னு நம்ம கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் வீட்டில் பசவரை வச்சுருக்கோம், ஒன்றுமே இல்லைம்மா, சாரிம்மா, ஐயோ நான் என்ன பண்ண தெரியலையே, நோ 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 சொல்லக்கூடாது. அவசரத்தின் நிமித்தம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கடன் கொடுங்க. கர்த்தர் ஒன்று அவன் கொடுக்கலானே இல்லையோ, கர்த்தர் அதை ஒன்று திரும்ப கொடுப்பார். ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திரும்ப அவனுக்கு கொடுப்பான் பயில் போட்டிருக்கு. ஆமென். அப்போ இங்க இயேசு என்ன ஜெபம் பண்றார்? வாசி மறுபடியும் 17 நான் இவர்களுக்காக வேண்டி நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனிங்க, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை இப்ப இது ஒரு ஊழியத்தில் வருது. இப்ப நீங்க போய் ஒருத்தர் பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை இயேசு உங்களுக்கு மேல அன்பா இருக்கிறார் நீங்க சொல்றீங்க வச்சுக்கிறேன், உங்க வார்த்தையை கூட கனப்படுத்துவதற்காக இயேசு ஜெபம் பண்றாராம். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் நம்ம வார்த்தையை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆனா ஏசப்பா நம்ம வார்த்தையை மதிப்பதற்காக அவங்க உள்ளத்தை திறப்பார் ஆண்டவர். பவுல் ஜெபிக்கிறார், லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். கவனிங்க, சில சமயம் நம்முடைய வார்த்தை யாருமே மதிக்க மாட்டாங்க, ஆனா இயேசு ஜெபிக்கிறார், இவங்க வார்த்தையை கூட ஜனங்கள் மதித்து அதை நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? சில சமயம் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது, ஆனா கவனிங்க, இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு, நம்முடைய வார்த்தைகளை கூட அவர்கள் மதிக்கத்தக்கதாய் அவர் நமக்காய் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்களாம் கோயிலுக்கு வரீங்கன்னா என் வார்த்தையை நீங்கள் மதிக்கத்தக்கதாய் இயேசு பண்ண ஜெபத்தினால்தான் நீங்களாம் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கறீங்க. ஆமா சொல்லுங்க. நில்னா நிக்கிறீங்க, உட்காருனா உட்காருங்க. ஆமா, ஒரு புருஷன் சண்டைக்கு வந்துட்டாரு, பாஸ்டர் நீ சொன்னா அவன் ஏந்துக்கிறா, நீ சொன்னா உட்கார்றா, நான் சொன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டா, நான் என்னப்பா பண்ண முடியாது? நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன வார்த்தையை அவங்க மதிக்கிறதுக்காக இயேசு ஜெபம் பண்றாரு, அவங்க மதிக்கிறாங்க. நீ சொன்னா மட்டும் அப்படியே அப்படின்னு பதுங்குறான். பாஸ் வராருன்னா அவள் கை காலம் ஓட மாட்டுது, புருஷன் வரானா அவன் வந்து போறான் விடு, அவன் கடை பாஸ் வர்றாருன்னா கோய் அடிக்கலாமா, மீன் அடிக்கலாமா, ஏங்க போய் பூஸ்ட் வாங்கிடுவாங்க, ஏங்க போய் ஆலிக்ஸ் வாங்கிடுவாங்க, எனக்கு ஒரு எச்ச காப்பி போட மாட்டேன். அதனால தான் எங்க வார்த்தைக்கும் அவங்க வார்த்தைக்கும், எங்க வார்த்தையை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு எனக்கு ஜெபம் பண்றார். ஆமா, எங்க வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தணும், அதுக்காக இயேசு ஜெபிக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தை போடுங்களேன். 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்காக வேண்டிக் கொள்ற ஏசப்பா என்னன்னா, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு இது செய்வாரு, இயேசு அதை பண்ணுவாரு, இயேசு இதை பண்ணுவாரு, இயேசு இதை செய்வாருன்னு நம்ம சொல்றேன்ல, நீ கீழ்படி செய்றீங்கல்ல, சரிங்கல்ல? இதெல்லாம் தேவ கிருபைதான். இல்ல நீங்க ஒரு ஆள் என்னை மதிக்க மாட்டீங்க. என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே ஆத்துமாக்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே இல்லையா, இந்த மக்களை நீ ரட்சித்து இல்லையா இவங்களை பரலோகத்தின் பிள்ளையாய் மாற்றி விடுங்க ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். 21 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். கவனிங்க, அவருடைய ஆசனம் தெரியுமா?
அவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும். பிதாவின் ஏசப்பாடி ஆசை ஜெபம் என்ன? கவனிங்க, சூப்பர் ஒரு வார்த்தை. அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். பிதாவே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களை எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஜெபம் பண்றார் இயேசு? நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை அதுக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு? நம்ம ஒண்ணா இருக்கிறோமா? ஏன் உனக்கு அந்த புத்தி வர மாட்டேது? கவனிங்க, ஒரு குடும்பம்னாவே நம்ம ஒண்ணா இருக்கணும். நிறைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். சில குடும்பம் பாருங்க அப்படியே ரொம்ப அந்யோன்யா இருப்பாங்க. மாமியாரு, மருமக, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க. சில வீட்டில் பாருங்க அப்படியே அது என்ன ஆவியோ தெரியல, பயில் படித இல்லையான்னு தெரியல. ஏசு ஜோமட நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். பிதாவே, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. ஏன்? தனிமரம் தோப்பாகாது. நீ 2 பேர் ஒன்னா தான் இயேசு 3வது ஆளா வருவாருங்க. ஆமா, தனக்குத்தானே பிரிந்து இருக்கிற எந்த வீடும் உருப்படாதுன்னு பயில் போட்டிருக்காமா? தனக்குத்தானே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தனக்குத்தானே பிரிந்து எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. பாருங்க, பிசாசு ஒரு கூட்டமா வேலை செய்யறான், நம்ம தான் தனித்தனியா வேலை செய்யறோம். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் உருப்படாதுன்னு போட்டிருக்குது. ராஜ்யம் நிற்காது. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருக்கணும் வீட்டில். ஒரு மனத்துக்காய் ஒண்ணு நீங்க விட்டு கொடுக்கலாம். ஈகோவை தூக்கி எட்ட போட்டுடணும். ஈகோ இருக்கு, எத்தனை பேருக்கு ஈகோ இருக்கு? அது ஒரு பேய். அம்மா சபத்து வாங்க. ஈகோ இருக்கிறா சங்கடம், அம்மா சபத்து அதெல்லாம் பேய். அது ஒரு பேய், ஈகோ பேய். ஈகோ பேய். பெருமை இருக்கா? பெருமை பேய். அது இதெல்லாம் ஒரு ஆவின்னு போட்டு பைபிள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஏன்னா நம்ம ஒண்ணா இருக்கணும். ஹலோ, இருப்பீங்களா? எத்தனை தனி குடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுவீங்க? தனி குடுத்தனமா கூட்டு குடும்பமா? எது நல்லது? கூட்டு குடும்பமா தனி குடும்பம்? தனியா போயிட்டா இந்த மாமியார் தொல்லை இருக்காது பாஸ்டர். எப்போ பாரு 5 மணி ஏந்துட்டியாடி தூங்குறா பாரு, மூதேவி தூங்குறா பாரு. செல்வம் தங்குமா? பணம் தங்குமா? இந்த வீடு உருப்படுமா? அதனால சில நம்ம நீங்க யாரும் கிடையாது. சில மருமக மாமியார் சாகணும் ஜோம் பண்ணுது. பேய் செத்தாதான் தெரியும். இப்பயாவது ஏதோ ஹெல்ப் பண்ணுது. நான் சொல்றேன், 10 பணம் இருக்குன்னு ஒரு கிளை பொண்ணும் வீட்டில் இருக்கணும். ஆமென். போன மாதம் நம்ம சர்ச்சை வர ஒரு பொண்ணு வீட்டுக்கு, அவங்க காஞ்சிபுரத்துக்கு அண்ணாண்ட ஒரு வீடு. பாஸ்டர் வீடு கட்டிக்கிறோம் பாஸ்டர், வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இந்த பொண்ணு 2 பொம்பளை பசங்க தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஒன்று வயசாந்து உட்காந்துக்குது. நான் போன உடனே யாரு கண் தெரியல, அதுக்கு யாருமா அது? யாரும் வந்துக்கிறாங்க, பேசுறாங்க. பாஸ்டர் வந்துக்கிறார். பாஸ்டரா? எந்த ஊர் பாஸ்டர்? அந்த செங்கல்பட்டு பாஸ்டர். செங்கல்பட்டு பாஸ்டரா? சரி டீ போட்டு குத்தியா? ஒரு கிளப்பான இருக்கிறாங்க, கேக்குது இல்லை. அது பாதுகாப்பு. ஏன்னா ஒரு ஆள் உள்ளவன் யாரு? எந்த ஒரு ஆளு? பாஸ்டா? எதுக்கு வந்துக்கிற? ஜோமன் வந்துக்கிறோமா? ஜோமன் வந்துக்கிறியா? கூட யாரும் வந்துக்கிறா? இதெல்லாம் அந்த கேள்வி கேட்குது. கண்ணு தெரியல, 89 வயசு அதுக்கு. நான் இப்போ போன் பண்ண உங்க அம்மா எப்படியா தான் கேட்பேன் இப்போ. ஏன்னா அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சேஃப்டி. புருஷன் இல்லாத ஒரு குறைய அந்த அம்மா. ஆமா சொல்லுங்க. அப்போ இயேசு ஜெபம் என்ன? மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, இயேசு கவனிங்க,
அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். ஏமா அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஏன் இயேசு ஜெபம் பண்றாரு? நீ பாழா போயிடக்கூடாது, நீ பாழா போயிடக்கூடாது. ஏன்னா எந்த வீடா இருக்கட்டும், ராஜ்யமா இருக்கட்டும், தனக்குத்தானே பிரிஞ்சிருந்தா அது பாழாய் போய்விடும். அதான் இயேசு ஜெபம். ஆண்டவரே, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. இதோ அவர்கள் சிந்தனை அவர் அறிந்து தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது. எவ்வளவு ஹார்டான வார்த்தை தெரியுமா? அது டெமாலிஷ் ஆயிடுமா, குடும்பமே டெமாலிஷ் ஆயிடும். அதனால எந்த சூழ்நிலும் உங்களுடைய ஐக்கியத்தை விடாதீங்க. கணவன் மனைவி ஐக்கியம் விடக்கூடாது இல்லையா? குடும்ப ஐக்கியம் விடக்கூடாது. ஏன்னா எப்போ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை வருதோ இந்த வசனம் நிறைவேறிடும். அதுதான் இயேசு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே, ஒன்னா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒன்னா என்ன நடக்கணும் அவரு எழுதி வச்சிட்டாரு. பாழாய் போகும், நிலை நிற்காது. தயவு செய்து உங்க குடும்பம் ஒன்னா இருக்குன்னு ஜெபம் பண்ணு, ஒன்னா இருக்குன்னு ஜெபம் பண்ணு. கவனிங்க, பிசாசு தான் என்ன பண்ணுவான்? பிரிவினை உண்டாக்குவான். அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்தில் ஒரு மனதை கெடுக்கிற, ஒற்றுமையை கெடுக்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிரிகள் விலகட்டுன்னு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஒரு மனதை உண்டாக்குவார். இல்லைன்னா பாருங்க, அந்த குடும்பத்தில் இல்லையா, இவர் இப்படி திரும்பி பார்த்துருப்பாரு, இந்த அம்மா இப்படி திரும்பி பார்த்துருக்கோம், பிள்ளை இப்படி திரும்பி பார்த்துருக்கோம், பையன் அப்படி திரும்பி பார்த்துருப்பான், மாமியார் அப்படி திரும்பி பார்த்துருக்கோம், மாமனார் அப்படி திரும்பி பார்த்துருப்பாரு. உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு பிசாசு கிரியை வரக்கூடாது. புரியுதா? ஒரு முறை தான் வாழ போறோம், நாளைக்கு நீ வாழ்வன்ற நம்பிக்கை இருக்கா? அப்புறம் ஏன் இந்த நமக்கு ஏன் இந்த ஈகோ, இந்த பிரச்சனை, இந்த பெருமை, இந்த மேட்டிமை இதெல்லாம் வரக்கூடாது. இயேசு சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு மனம் ஆயிடுங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க, அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. புரியுதா? இது தேவனுடைய விருப்பம். நீங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். உனக்கு ஆசை இருக்க இல்லையோ, எங்க ஏசாப்பா அப்படி ஜெபம் பண்றாரு, அதுக்காக என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். அவர் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்குன்னு ஜெபம் பண்றாரு. ஆனா இப்போ சூழ்நிலை ஒன்னா இருக்க மாதிரி இல்லை. ஆனா அப்படி விருப்பத்தை நான் செய்யணும். அதுக்காக நான் எதை வேணுமான இலக்க நான் ஆயத்தம். புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஒன்னா இருந்து பாருங்களேன், ஒரு சந்தோஷம். இதுக்காக நீ என்ன விட்டு கொடுக்க முடியுமா விட்டு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டு கொடுக்க முடியும், போ, ஒன்னாயிரு. குடும்பத்தில் இல்லையா நரம்பெல்லாம் தூக்கக்கூடாது. குடும்பத்தை ஒன்னா இருக்கிறதுக்கு உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கணவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணு. ஏன் ஒரு முறை தான் வாழ போறோம் உலகத்தில்? என்ன உனக்கு ஈகோ? போ. சோ பிசாசு எப்படியாவது உள்ள பூந்து குடும்பத்தை பிரிக்க தான் யோசிப்பான். தயவு செய்து ஏசப்பா ஜெபம் பண்றாரு, நாம் ஒன்னா இருக்கணும்பா. ஒன்னா இருக்கிறது என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? சரி, நான் கொஞ்சம் இறங்கி வரேன் பாஸ்டர். ஓ, நோ ப்ராப்ளம். சரிம்மா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமா? சரி, ஓகே. நீ வலதுபுறம் போறியா, நான் இடதுபுறம் போறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்னா இருக்கலாம். ஒன்னா தானா? லோத்தும் அவங்க லோத்தும் ஆபிரகாமும் என்ன பண்ணா? எங்கள் ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டு வந்தவன் லோத்து. லோத்துக்கு தனி அழைப்பு இல்லை. ஆமென். தனி அழைப்பு இல்லை, ஒட்டி கொண்டு வந்தவன். ஆனா மந்த பெருகிட்டு இப்போ சண்டை வந்துடுச்சு. ஜெபம் பண்றான், ஆண்டவரே, ஆபிரகாம் சொல்றான், அதான் என் பெருந்தன்மை. சரிம்மா, உனக்கு இது பிடிக்குன்னு சொல்றியா, நான் விட்டுறேன். சரி, நம்ம சேர்ந்து வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் குடும்பத்தை வச்சிருக்கிறார். மிருகத்து குடும்பம் இருக்குதா? இல்லை. குருவிக்கெல்லாம் குடும்பம் இருக்கா? இல்லை. யானைக்கு குடும்பம் இருக்கா? இல்லை. சிங்கத்தெல்லாம் குடும்பம் இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு தான் கணவன்,
மனைவி, அம்மா, அப்பா, மாமா, மாமனாரு, மாமியாரு, பிள்ளைங்கன்ற ஒரு குடும்ப செட்டப் ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை சின்ன சின்ன காரியத்தெல்லாம் உடைச்சிட்டு போயிடாது. பின்னால காலமெல்லாம் நீ கஷ்டப்படுவேன். ஏன்னா தேவன் தான் நம்மளை இணைச்சிருக்கிறார். அது முதல்ல புரிஞ்சுக்கும். மனிதன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னா ஆண்டவனுக்காக ஒரு ஏவாளை, ஒரு ஆதாமை ஏற்படுத்தினார். அந்த திட்டத்தை நீ உடைச்சிட்டு போகணும்னு யோசிச்சுனா மறுபடியும் அதை சேர்த்து வைப்பது கூடாத காரியம். அதனால எப்பாடுபட்டாவது அந்த ஒரு மனதை காத்துக்கொள். இயேசுவின் ஜெபம் இது. பிதாவே, இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. அவர் எவ்வளவு ஆசையா ஜெபம் பண்றாரு பாருங்க. ஏன்னா நீங்க ஒன்னா இருக்க மாட்டீங்க நல்லாவே தெரியும். பேய் உன்னை என்ன பண்ணுவான், ஏமாத்துவான் தெரியும். அதனால அவர் ஜெபம், ஆண்டவரே எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவங்க எல்லாரும் நம்மிலே ஒன்றாய். என்ன கைத்தட்டுப்பா, என்ன நல்ல ஆசை ஏசப்பா. ஏசப்பா ஆசை, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும். கவனிங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்குள்ள ஈகோ பிரச்சனை கிடையாதுங்க. ஈகோ பிரச்சனை கிடையாது. பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிற மாதிரி இவங்களும் அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன ஆசை ஆண்டவர். புரியுதா? புரியுதா? ஒரு முறை எங்க பாஸ்டர் ஒரு போன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம்னா, அது கிறிஸ்துமஸ் மெசேஜ். புருஷனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்களாம். புருஷன் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. உன் மனைவியை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவள் வயிற்றிலே வளர்கிற பிள்ளை பரிசுத்தமானது. சொன்னவன அந்த வார்த்தை இவருக்கு நேரா போச்சு. நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணக்கூடாது, சேர்த்துக்கொள்ள ஐயப்படக்கூடாது. போயிட்டு அவள் எங்க தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போய், ஏமா சரி வாமா நம்ம எல்லாம் சேர்ந்து வாழலாம் ஒன்ன போய் அந்த குடும்பம் நீங்க நல்லா இருக்கான்னு சொன்னாரு. கை தட்டுங்களேன். புரியுதா உங்களுக்குலாம்? புரியுதா? அதனால எந்த சூழ்நிலையிலும் குடும்பம் பிரிந்து போவதற்கு நீங்களோ அல்லது மனைவியோ காரணமா இருக்கவே கூடாது. இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசி தீர்த்து ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உனக்கு இந்த ஒரு முறை தான் உனக்கு குடும்ப வாழ்க்கை. அடுத்த ஜென்மம் உனக்கு கிடையாது. அடுத்த ஜென்மம் கிடையாது. இந்த ஒரே ஜென்மம் தான். எதுவுமே ஒத்துக்கிறீங்க? மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு அவன் நியாயத்தீர்ப்பு அவன் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல பாஸ்டர், வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், இதோட மோசமா தானே பண்ணுவார். யாருக்கு இப்ப தெரியும்? இதுவே வண்டி ஓட மாட்டுது, வர்றது எப்படி இருக்குமோ தெரியலையே. சில அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா இது தேவன் ஏற்படுத்தின செட்டப். இதுவே உங்கள்கிட்ட வண்டி ஓடலன்னா நீ ஏற்படுத்தின செட்டப் எப்படி இருக்கும்? நேற்று பாஸ்டர் மோகன் வைஃப் சொன்னாங்க, பெண்கள் இதயத்தில் யோசிப்பாங்களாம், ஆண்கள் மூளையில் யோசிப்பானா. அதான் இவனுக்கு அவளுக்கு வித்தியாசம். பெண்கள் எங்க யோசிப்பாங்க? அதான் டக்குனு அழுதுரும். இதயம், என் இதயம் யாருக்கு தெரியும்? அப்ப பெண்கள் இதயத்தில் யோசிப்பாங்களாம், ஆண்கள் இங்க யோசிப்பானா. அதுதான் அவன் நிதானமா செயல்படுவான். இது டப்பு டப்புன்னு, அதான் பெண் புத்தி பின் புத்தி சொல்லுவாங்கல்ல, டப்பு டப்பு டப்புன்னு. ஏன்னா இங்க யோசிக்குது, இவர் இங்க யோசிப்பாரு. நான் சொல்லுங்க, பாஸ்டர் மோகன் வைஃப் நேற்று பெண்களுக்கான பேசும்போது பேசலாங்க சொல்றாங்க. பெண்கள் இதயத்தில் யோசிப்பாங்க, ஆண்கள் மூளையில் யோசிப்பாங்க. அததான் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் உன் புருஷனை கேட்டு செய்யணும். அவர் இல்லம்மா இது வேண்டாம், இது என்னமோ சரியா படலை. உனக்கு அது நல்லா சரியா படுற மாதிரி தெரியும், ஆனா மண்டைக்கு சரிப்பட, அதெல்லாம் விட்டுணும். ஏன்னா அது தேவ சாயல், நீ மனுஷ சாயல். சோ புரிஞ்சுங்க, புருஷன் யாரு? தேவ சாயல். மனைவி யாரு? என் சாயல். ஏன் எவ்வளா எழுமுதாது? நீ தேவ சாயல் இல்ல. நீ நீ எங்க யோசிப்ப? இதயத்தில்.
இந்த மண்டை எங்க யோசிக்கும்? மண்டையில. புரியுதா? அதுதான் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடல, ஏவ டப்புன்னு பசி துண்டான். துணிச்ச அதாடு போகணும். இது என்னன்னா, நானும் அடி வாங்கணும், அவனும் அடி வாங்கணும். அட பொல்ல, என்னன்னா துண்ணுட்டியே, நீயே துண்டு போ. எதுக்கு தான் ஆதாம் கொடுத்த? ஏன்னா என் பெற்ற இன்பம் அவனும் பெறணும், இவனும் சாபத்தை வாங்கணும். இங்க யோசிக்கிறது, இங்க யோசிக்கிறது கிடையாது. சோ ஒன்னா இருங்க, ஒரு மனதை காத்துக்கோ. விட்டு கொடுக்க முடிஞ்சா விட்டு கொடுத்து போ. கணவன் மணி விட்டு கொடுத்து போ இல்லையா? பெற்றோரா விட்டு கொடுத்து போயிடும். சரி, ஓகே. ஆனா ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. ஒரு மனமா இருக்க முயற்சி பண்ணுங்க இல்லையா? எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனதை மட்டும் காத்துக்கொள். இது இயேசுவின் ஜெபம். என் ஜெபம் இல்லப்பா, இயேசுவின் ஜெபம். கை கவனிங்க, இயேசுவின் ஜெபம். அப்போ நீ ஒன்னா இல்லைன்னா இயேசுவின் ஜெபத்தை நீ அவமானப்படுத்தன்னு அர்த்தம். நீ ஒரு மனதை காக்கலனா நீ இயேசப்பா ஜெபத்தை அசட்ட பண்றன்னு அர்த்தம். அசட்ட பண்றன்னு அர்த்தம். அவர் நம்ம ஒன்னா இருக்குன்னு ஜெபம் பண்றாரு, நான் ஒன்னா இருக்க முடியாது. ஒரு அம்மா சொல்லுது, நீ வந்து வாரு அவங்ககிட்ட. எனக்கு நான் தலையெழுத்தா? நான் சொன்னேன், ஏமா ஏதோ அந்த ஆள் அப்படிதான் இருப்போம், நீ வந்து ஒரு நாள் வந்து வாழ்ந்து பாரு. எனக்கு நம்ம தலையெழுத்தாப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ வந்து ஒரு நாள் வந்து வாழ்ந்து பாரு. அப்போ நம்ம பெண் உருவம் எடுத்து இல்லையா, நான் பொம்மலை வேஷம் போட, எப்பா உன் முன்னாடி ஒரு நாள் கூட வாட சொல்றப்பா. அவன் என்னெல்லாம் பண்றான்னு தெரியுமா? தெரியாதுமா. எப்படி இருந்தாலும் நீ ஒன்னா வாடு. இயேசுவின் ஜெபம், இயேசுவின் ஜெபம், இயேசுவின் ஜெபம் மறக்காத. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறவன் விட்டு கொடுக்க, விட்டு கொடுத்து போ. நான் இப்போ இந்த பிப்ரவரி எனக்கு 33வது கல்யாண நாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை நாள்? 20. எங்களுடைய கல்யாண நாள் வந்து பிப்ரவரி 6. கடவுளுடைய கிருபையால 33 வருஷம். கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு சண்டை வரலையா? ஈகோ வரலையா? ரைட், தோத்துறோம். வண்டி ஓடணும், நம்ம நம்பி ஆத்மா கொடுத்துருக்காரு, இதை காப்பாற்றணும். ரைட்டு, வண்டி வச்சு போட்டு. ஹலோ, ஆமா, எனக்கும் ஈகோ வந்திருக்கு, அவளுக்கும் ஈகோ வந்திருக்கு, எனக்கும் பெருமை வந்திருக்கு, அவளுக்கும் பெருமை வந்திருக்கு. ஏன்னா அவள் எம்ஏ பிஎட் பிஹெச்டி, நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி. அது அவங்க என்ன பிஹெச்டி, கொஞ்சம் நரம்பு தூக்கல நரம்பு. ஏய், பிஹெச்டி டாக்டர், ஐ எம் டாக்டர். ரைட்டுமா, நானும் டாக்டர் தாண்டி, நானும் டாக்டர் தான். நீ இப்போதான் டாக்டர் வாங்க போற, எனக்கு 5 வருஷம் முன்னாடி டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க. ஐ எம் டாக்டர். டாக்டர் எம் பால் குணசேகரன் தான். ஐ எம் நாட் ரெவரண்ட், ஐ எம் நாட் பாஸ்டர். டாக்டர் எம் பால் குணசேகரன் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்சி எனக்கு கொடுத்துருக்குது. யார் வந்து கேட்ட பாரு, ஐ எம் டாக்டர். அதுதான் நாங்கள் ஜோமன சோமாவது, நாங்கள் ஜோமன அற்புதம் நடக்குது. அப்போ எங்களுக்குள்ள யுகம் வரலாம், வந்திருக்கு, வந்தது கிறிஸ்துவுக்காக. சரி, ஓகே. அவரே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் முகத்தே காரி மூஞ்சாங்க, அவர் முடிய பிச்சாங்க, அவரோட ஒண்ணுமே பேசல. ஏன்? நம்மளை காப்பாத்துறதுக்காக. சரி, நம்மளும் தோத்துறோம். நம்மளை நம்பி ஆண்டவர் இவ்வளவு சபையை கொடுத்துருக்கிறாரு. நமக்குள்ள பிரிஞ்சிருந்தா, எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துனே, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது என்ற வசனத்தை ஆண்டவர் பேசினே இருப்பாரு. ஜாக்கிரதை, வீடு உடஞ்சிடும், வீடு போயிடும், குடும்பம் உடஞ்சிடும் இல்லையா? ஆமா, நீ நிலை நிற்க முடியாது, அவர்தான் நீ பரதேசி தான். ஆண்டவர் ஞாபகப்படுத்தினே இருப்பாரு. நானும் அதுக்கு ஒபை பண்ணுவேன். சில பேர் ஆண்டவர் பேசோட, நோ, தேவனை அஷ்ட பண்ணாத, தேவனுடைய வார்த்தையை அஷ்ட பண்ணாத. இன்னைக்கே போ, பொன்னாடி பாரு, ஏமா தப்பு பண்ணிட்டோமா, நம்ம வாழ்ந்து வாழலாம். இன்னைக்கே பாரு, புருஷனை பாரு, ஏங்க வாங்க நம்ம ஒன்னா வாழலாம். ஏசப்பா நமக்கு ஜெபம் பண்றாரு,
நம்ம ஒன்னா இருக்கும் ஜெபம் பண்றாரு. போ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். வீடு வீடு வாசப்படுதாங்க. பேங்க்ல போய் வேலை செய்யறது பிரச்சனை இல்லை. என்ன பேங்க்ல வேலை செஞ்ச பிரச்சனை வர்றதா? ஒரு நீதிபதி, அவர் ஜட்ஜா, கவனிங்க நடந்த சம்பவம். நீதிபதி ஜட்ஜி கிளைண்ட் காலையே ஜட்ஜை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. ஜட்ஜி பாத்திரம் கவனிக்கிறார். ஜட்ஜி கிளைண்ட் வந்து நிற்கிறார். ஐயா வரையிறியா? அம்மா தூங்குதான். ஜட்ஜி என்ன பண்றாரு? ஏன் அவர் ஊருக்கு தான் ஜட்ஜி, இங்க யாரு? கணவன். கணவன் கணவன். ஹலோ, அப்ப எங்க பாத்திரம் கழுவ சொல்றீங்களா? நான் கழுவு, நான் கெட்டு போறேன். யார் கழுவுற? ஏ உன் சரீரம் பாது, உன் சரீரம் சரி தானே? ஹெல்ப் பண்ணு, பாத்திரம் கழுவு, பாத்திரம் கழுவு, டீ போட்டு கொடு, காய் போட்டு கொடு. திமிரு ஆயிடும் பாஸ் அவளுக்கு. ஆகாது ஆகாது. ஏன்னா நீ என் சரீரத்தின் சரீரமும் என் எலும்புகளுக்கு உரியவராக இருக்கிற. உன் சரீரத்தில் பாதியான பாவம். ஹலோ, கல்யாணத்துக்கு பேச வேண்டிய வேலை பேச்சு இப்ப பேசுறேன். ஏன்னா இயேசுடைய ஆசை என்ன? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். அது ஆசை, அவருடைய ஆசை நிறைவேற்றணுமா இல்லையா? அதுக்காக எதை விட முடியுமோ, ஈகோ, பெருமை, மேட்டிமை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஜெபத்துக்கு மரியாதை கொடுத்து இல்லையா, மறுபடியும் ஒன்னா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 23:17-23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியணும். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியணும். அப்பா நீ கிறிஸ்தவன் தானே? கிறிஸ்தவனா? அப்போ உலகம் உன்னை அறியணும். இப்பா ஒரு கிறிஸ்தவன்பா, பொய் சொல்ல மாட்டாரு, எவ்வளவு நேர்மையா நடக்கிறார் பாருங்க, பயிர்படி நடக்கிறார் பாருங்க, உண்மையா நடக்கிறார் பாருங்க, சாட்சியா இருக்கார் பாருங்க அப்படின்னு உலகம் உன்னை பத்தி பேசணுமா? உலகம் உங்களை பத்தி என்ன பேசுது? ஐயோ அவளா பேச உலகம். இது இயேசு பிடிக்காது. உங்க தெருவில் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? உங்க தெருவில் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? பாஸ்டர் நான் சொன்னேன்னு அங்க சொல்றாதீங்க, அவ பஜேரி புச்சி. என்ன உனக்கு பேரு என்ன தெரியுமா? அவ பஜேரி. என்ன பேரு? அவ பஜேரி. என் உயிரை எடுத்துருவா பாஸ்டர். இந்த சர்ச்சை ஒரு விசுவாசம் சொல்றேன். அவ யாரு? இதாம சாட்சி. இதுக்கா இயேசு தன் ரத்தம் சிந்தி மறைச்சாரு? இதுக்கா இயேசு உயிரை விட்டாரு உன்னை பஜேரி பேர் வாங்குறதுக்கா? ஐயோ அவ வீட்டு சேர்க்காதீங்க பாஸ்டர், வச்சு போயிடுவா. கெட்ட பேர் எடுக்காத. ஏசப்பா ஆண்டவரே இவங்க சாட்சியா இருக்கணும்ப்பா, உலகம் அறியணும்ப்பா, இவங்க கிறிஸ்தவன்னு உலகம் அறியணும்ப்பா இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வாழணுமே. இதெல்லாம் ஏசப்பாவுடைய ஜெபம். இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவர் செய்த பெரிய ஜெபம் இந்த ஜெபம் தான். இப்ப வீட்டில் படிங்க, நிறைய காரியம் இருக்குது. எல்லாம் நமக்காக ஜெபம் பண்ணிருப்பார் அவர். அவங்களுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, அவங்களுக்கு வேதனை வரக்கூடாது இல்லையா? அவங்க இப்படி சாட்சியாக போயிடக்கூடாது, இவங்க ஒன்னா இருக்கணும் இல்லையா? அவங்க தீங்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஏசப்பாவுடைய ஜெபம். போய் பாரு, போய் வீட்டை படிச்சு பாரு. அப்ப இயேசு ஏன் என் மீட்பு ஏன் உயிரா இருக்கிறாரு? எது? உனக்காக ஜெபம் பண்றாருப்பா. நல்லா இருக்கணும் ஆண்டவரே, கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே, சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, கிறிஸ்தவன்னு சொல்லி உண்மையா இருக்கணும் ஆண்டவரே,
இல்லையா? இதுக்காக ஏசப்பா ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபத்தை நீ என்ன பண்ண கூடாது? அசட்ட பண்ண கூடாது. அவர் ஜெபம் பண்றாருன்னா அதுக்கு அப்படியே எஸ்ன்னு சொல்லி தான் பண்ணு. ஆமா, சமயம் நீ ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்கணும், வேற வழி இல்லை. போ, குடும்பத்துக்காக ரப்பர் ஸ்டாம்பா இருந்துருப்போம். கவர்னரும் கணவனும் ரப்பர் ஸ்டாம்பா, ரெண்டு பேருக்கும் போஸ்டிங் இருக்கும், பவர் இருக்காது. ரெண்டு பேருக்குமே போஸ்டிங் இருக்கும், பவர் இருக்காது. ரப்பர் ஸ்டாம்ப். நான் சொல்லப்பா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய வீட்டில் புருஷன்மாருங்க எப்படி இருக்காங்க? நான் அசைந்தால் அசையும், இது அசைஞ்சாத கண்ணை உருட்டு பாருங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம். போஸ்டிங் இருக்கு, பவர் இல்லை. ஒரு நாளும் பவர் அங்க கொடுத்துடாத. எப்பாடுபட பவரை நீ காப்பாத்திக்கும். ஸோ ஒன்னா இருக்கணும், ஜெபிக்கணும். இதுதான் இயேசு நம்மளை விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு. புரியுதா? ரெண்டாவது அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கவனிங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ரெண்டாவது நமக்கா இயேசுனா ஜெபம் பண்றாருன்னா, அறுப்பு மிகுதி. அர்த்தம் என்ன? நம்ம இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளோ? இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளோ? 43. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சீனாவை பீட் பண்ணுவோம். வேற எதுலையும் பீட் பண்ணல. 143 கோடி. சரி, அறுப்பு. ஏன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து உலகத்தில் இவ்வளவாய் இயேசு அன்பு கொண்டிருக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கிற 143 கோடி மக்களும் எங்க போகக்கூடாது? நரகம் போகக்கூடாது. நரகம் போகக்கூடாது. அப்ப இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். கவனிங்க, ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே ஊழியக்காரர்களை எழுப்புங்க, இந்த சர்ச்சை வர பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே, ஊழியம் செய்வதற்காக எழுப்புங்க ஆண்டவரே, ஊழியம் செய்வதற்காக எழுப்புங்க ஆண்டவரே. இல்லையா? தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆமா, ஜனங்கள் இல்லையா தாம் செய்வதை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு என்ன ஜெபம் பண்றாரு? அறுப்பு மிகுதி ஆண்டவரே, அறுப்புக்கு வேலையாட்கள் ஆள் இல்ல. போய் அந்த காசில போய் இயேசுவே தெய்வம் என்று சொல்ல ஆள் இல்ல. வேலைக்காரர் அனுப்புங்க, ஊழியக்காரர் அனுப்புங்கன்னு இயேசு ஜெபிக்கிறார். புரியுதா? அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தேவனுக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். இயேசுவை அறியாத மக்களுக்கு எப்படியாவது அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்ணு திறக்க வேண்டும் என்று நாம் செபித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொல்ல வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. நீங்க பின்னால் போய் அந்த சவுத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்லேருந்து வர ஆளுகளும் படிக்கிற மாதிரி, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்? ட்ரெயினில் போறவராலும் படிக்கட்டுமே, பெரிய கொட்டையில் போட்டிருக்கிறேன். ஏன் ட்ரெயினில் போற ஆளுக்கு நிறுத்தி சொல்ல முடியும்? என்னால ஒரு வசனத்தை எழுதி போட்டாச்சு. உங்க வீட்டு சுவர் இருந்தா அப்படி வசனம் எழுதி போடுங்க. ரோட்டில் போறவங்க படிக்கட்டும், நல்ல காஸ்பல் வசனமா எழுதி போடுங்க. ஆமென். நானே வழியும் சத்தியமா இந்த இயேசு நான் சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க.
வெக்கப்படாதீங்க. நீங்க டீச்சரா இருக்கீங்களா, ஒரு வசனம் வாங்கி குத்தின்னு போங்க, பர்மிஷன் கேளுங்க. அது மூலமா நீ பேசாம அதே சொல்லும், இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமா ஆமா. எப்படிலாம் தேவனுடைய சுவிசேஷம் உங்க மூலமாய் சொல்ல முடியுமோ நீங்க சொல்ல முயற்சி எடுங்கள். பரலோகம் உன்னை பார்த்து சந்தோஷப்படும். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் பிதாவானவனை கனப்படுத்துவார். உன்னை இயேசு கனப்படுத்துவாருங்க, உன்னை இயேசு கனப்படுத்துவார். எப்படிலாம் சொல்ல முடியுமோ இல்லையா சொல்லுங்க. இப்போ கடந்த 3 வாரமா நம்ம சபை மூலமா பாருங்க, ஒவ்வொரு கிராமம் போய் இல்லையா அவங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்றாங்க. அவங்க அந்த கிராம மக்களே சொந்த காசை போட்டு போன வாரம் கருமாரப்பாக்கம் கிராமத்தில் 40,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களே சுவிசேஷம் சொல்லி 38 ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கைத்தட்டுங்க. இப்போ சாயங்காலம் ஜபத்துக்கு வருவாங்க, அமாசபத்துக்கு வருவாங்க. ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்களேன் இல்லையா. எனக்கு என் மேல ரத்தப்படி போயிட்டு ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசுவின் ஜெபம் என்ன? அறுப்பு மிகுதி ஆண்டவரே. வேலையாட்களோ இல்லை. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் ஜெபம் சொல்றேன், ஒன்னா இருங்க, ஜெபம் பண்ணுங்க இல்லையா, அன்பா இருங்க இல்லையா. நாங்கள் உங்களுக்கு சொல்றோம், நீங்க போய் நம்ம வெளியே போய் சொல்லுங்க, இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் இல்லையா, இயேசு உங்களை கைவிட மாட்டார் சொல்லுங்க. வெக்கமா இருக்கு பாஸ்டர், வெக்கப்பட்டா உனக்கு ஆசீர்வாதம் போயிடும். நாங்களாம் வெக்கத்தை விட்டு தான் வந்திருக்கிறோம், வெக்கத்தை விட்டு தான் வீட்டுக்கு வரோம். நீ கூப்பிடுறிய அழியா வீட்டுக்கு அழியா, ஆனா நாங்க நீங்க ஆச்சா வரோம். சொர்ண கட்டு போய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? அது கேட்குது. நீங்க கூப்பிட்டா நாங்கள் வீட்டுக்கு வரோம். அப்போ என்னுடைய பிரிஸ்டேஜ்லாம் விட்டுட்டு, என்னுடைய கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு இல்லையா, ஏன் நான் உங்களை தேடி வருகிறோம்? இயேசுவின் கட்டளை. அந்த ஆடு தொய்ந்து போயிருக்குப்பா, அந்த ஆடு மேய்ப்பினாதான் ஆளா இருக்கு, போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வா, போய் பார்த்து சத்தியம் சொல்லிட்டு வா, போய் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணு ஆடு சொல்லிட்டு வான்னு சொல்லி இயேசு அனுப்புகிறார். நாங்கள் வருகிறோம். நீங்க கூப்பிட்டு நாங்கள் வரல, நாங்கள் வருகிறோம். அது எங்க மேல இருந்த கடமை. ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு இந்த அம்மா விட்டு போயிட்டேன். ஏய் அப்பா, ஒரு இந்த சொர்க்கத்துக்கு போற மாதிரி அவ்வளோ பெரிய மாடி, இடுப்பெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. दो पास्टर, 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 दो पास्टर. நினச்சி நான் ஒரு நாள் ஏறத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறமே, பாவம் டெய்லி ஏறி இறங்கதை பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஆண்டவரே சீக்கிரமா சின்ன வீடு, நல்ல வீடா கீழே இருக்க மாதிரி கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஆண்டு மகிழ்ச்சி வாக்குவார். அப்போ பாருங்க, ஒரு முறை ஏறி இறங்கிறதுக்கே அள்ளு விட்டு போச்சு. டெய்லி ஏறி இறங்கணும், புரியுதா? அப்போ நாங்க பாருங்க, எங்களுடைய கௌரவம் எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லையா, ஒரு நாயோட கேவலமாக தான் கூட்டிட்டு வரோம். சில பேர் நாய் கூட அவுத்து விட்டுறாங்க. நாங்க எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வந்தாலும் நாய் கட்டி வச்சிருங்க. பயம். பேய்க்கு பயப்பட மாட்டாங்க, நாய் பயப்படுவோம். ஏன்? அது கட்சா 39 ஊசி போடணும் வயிறு தொப்புல சுத்தி. அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஹலோ, ஏசப்பா ஊழியம் செய்ய சொல்றாரு. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காமல் போகனாலும் சுவிசேஷத்தை சொல்ல ஜாக்கிரதையா இருங்க. அப்ப தெய்வம் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். அந்த சமாரிய ஸ்திரீ போய் சொன்னா, நான் தீர்க்கதரிசியானவரை நான் பார்த்தேன், என் வாழ்க்கையை அப்படியே சொல்லிட்டாரு, நீங்களும் வந்து பாருங்க சொன்னாங்க. அந்த ஊரே வந்து ரட்சிக்கப்பட்டுச்சிங்க. கோயிலுக்கு வாங்கல, ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வராங்களா வரலன்னு ரெண்டாவது பட்சம், நீங்க கூப்பிடுங்க, வாங்க ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. நான் வந்துட்டே வாரி கொட்டிக்கினேன் அப்படிலாம் சொல்லாத. ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன்,
நீங்க எந்த சர்ச்சுக்கு போகலையா, எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன். கடவுள் எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சிருவாருங்க. நமக்கு தெரியாது, அவர் செய்வார். நாங்கள் அன்றைக்கி எங்கள் பாஸ்டர்ஸ்க்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணோம். யாத்ராகமம் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்து மேலே தேவனுடைய மகிமையின் மேகம் வந்து மூடி இருந்ததுதான். மோசே கூட அது உள்ள போக முடியலையா. அந்த வசனத்தை படித்தவொடனே எனக்கு கூட ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் எங்கள் சர்ச்சி மேலே உங்களுடைய மகிமை மேகம் வந்துருந்தா ஆண்டவரே. படிமா. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை. கவனி, இந்த பட்சம் அங்கே ஸ்டாப் ஆயிட்டேன். ஏசப்பா, எங்க சர்ச்சிலும் ஒவ்வொரு வாரம் வந்து பாடி மேகம் வரணுமே ஆண்டவரே. ஜெபம், சின்ன ஒரு ஜெபம். ஆண்டவரே, எங்க சர்ச்சில் இப்படி மேகம் வந்துட்டா இல்லையா, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆளுக்குள்ள வந்தாலும் அந்த மேகம் என்ன பண்ணும்? மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நான் ஜோமன் ஆண்டு, ஏசப்பா உங்க மேகம் வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் எங்க சர்ச்சில் உங்க மேகம் வந்துடணும் ஆண்டவரே. அந்த மேகத்துக்குள்ள தான் இவங்க கடந்து வரணும் ஆண்டவரே. அப்படி வரும்போது பாருங்க, அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அதில் போயிடும். எத்தனை பேர் ஜோம் பண்ணுவீங்க? சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் இருக்கும். நீ நம்புறே இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜோம் பண்றோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை, மாலை ஆராதனை, அமாவாசை ஜெபம், எந்த கூட்டம் நடந்தாலும் உங்களுடைய மேகம் வரணும், உங்க மேகம் வரணும். ஏன்னா மோசே கூட அது உள்ள போக முடியல பாருங்க, அவ்வளவு பவர்ஃபுல் மேகம் அது. புரியுதா? நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த மேகம் உங்களை என்ன பண்ணும்? கவர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மேகத்துக்குள்ள இருந்து நீ வெளியே வரும்போது, அது உள்ள போகும்போது, அந்த மேகம் உங்க வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றிவிடும். அது நம்ம சர்ச்சைக்கு ஏன் வரணும்? ஏன் சர்ச்சை வரணும் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் இங்கே அந்த மகிமையின் மேகம் இங்கே வருகிறது. அந்த மேகத்துக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த மேகம் தான் நம்மளை வழி நடத்துது இல்லையா? பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில அக்கினி ஸ்தம்பம் நடத்துதா இல்லையா? அந்த மேகம் தான் இங்க மூடுது. விசுவாசிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த மகிமை மேகம் என்ன மூடணும் ஆண்டவரே. அந்த மகிமை மேகம் என்ன ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. அப்படி வரும்போது பாருங்க, நீங்க இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு பாரம் ஒன்று விட்டு போன மாதிரி தெரியும். அது பாஸ்டர் பிரசங்கத்தினாலேயோ இங்க பாடுற பாட்டினாலேயோ அல்ல, அந்த மேகம் வந்ததுனால தான். கைத்து. சில சமயம் எங்க பிரசங்கம் எங்களுக்கே பிடிக்காது. ஆனா சொல்லுவாங்க, பாஸ்டர் போன வாரம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, டாப்பா இருந்தது. ஏமா எனக்கு வெக்ஸா இருந்ததுமா. ஆனா அந்த மேகம் பாருங்க, அந்த செய்தி என்ன பண்ணுச்சு? மாத்தி உனக்கு ஆசீர்வாதமா மாத்திருச்சு. புரியுதா? போன வாரம் தான் இந்த வசனத்தை நான் வாசிச்சேன், எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் எங்க சபையில அந்த மேகம் வரணும் ஆண்டவரே, அந்த மேகம் வரணும் ஆண்டவரே. நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, அந்த மேகம் வீட்டுக்கு வரும். உங்க வீட்டில் அந்த மேகம் வரும். ஆமென். அப்படியே ஒரு பனி மாதிரி அப்படி வரே மூடும் பாருங்க. அங்கிருந்து ஆண்டவனோடு பேசுவார். எந்த நிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன் பாஸ்டர். ஐ எம் வெரி டயர்ட். கவனிங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் உயிரா இருக்கா தெரியுமா? நீ ஒன்னா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது இல்லையா? நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் இல்லையா? நீங்க சாட்சியா இருக்கணும். அதுக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரா? கவனிங்க, உங்க பலத்தினால உங்க பராக்கிரமத்துல நீங்க சாட்சியா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா ஜெபத்தால் தான் உங்க குடும்பம் ஒன்னா இருக்குது. ஏசப்பா ஜெபத்தால் உங்க குடும்பம் ஒன்னா இருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ நீ தனியாகவும் பொண்டாட்டி தனியாகவும் புள்ள தனியா ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கோம். சோத்திரம். இன்னைக்கு தேவ கிருபையினாலே உங்க குடும்பம் நல்லா இருக்கு. இனிமேலும் நல்லா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க? தெய்வத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்துருங்க. சேர்த்து கொள்றது சேர்த்துக் கொள்ளுங்க. அன்புக்குள்ள வந்துருங்க இல்லையா? பாருங்க, தேவனுடைய ஜெபம் உங்க வாழ்க்கையில அது பலிக்க ஆரம்பிக்கும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், தேவ கிருபையினால அது போக போக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அது மாறிடும். ரெண்டாவது,
ஊழியம் செய்யுங்க ஆண்டவருக்காக. அவர் ஜெபத்தை கேட்டு நீங்க ஊழியம் செய்யும் போது அவருடைய ஃபோக்கஸ் உங்க மேல வர ஆரம்பிக்கும். ஏன்னா அறுப்பு மிகுதி, ஆள் இல்லைன்னு ஆண்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்களாவது என்ன பண்ணுங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டில், உங்க தெருவில் இருக்க மக்களுக்கு இந்த ஏசப்பாவுடைய அன்பை நீங்க சொல்ற ஒரு சுவிசேஷியாக, ஒரு சீஷியாக, ஒரு சீஷனாக நீங்க இருந்தீங்கன்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சொன்னா 3 நேரம் ஊழியத்துக்கு வா, ஆண்டவர் சொன்னா நீங்க ஊழியம் செய்யுங்க, பகுதி நேரமா ஊழியம் செய்யுங்க. எப்படியோ இல்லையா, நாம் இந்த தேசத்தை கர்த்தர் பட்சமாய் மாற்றி விடுது. நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம செங்கப்பட்டு ஒத்தாலும் நரகம் போக கூடாது. ஆமே. உங்க கூட வேலை செய்யறவங்க நரகம் போக கூடாது. நீங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க யாரும் நரகம் போக கூடாது. கூட வேலை செய்யற எந்த டீச்சரும் நரகம் போக கூடாது. பிரயாசம் எடு, ஜோம் பண்ணு, ஜெப கூட ஆரம்பி, பிரச்சனையா ஜோம் பண்ணு, கர்த்தர் கிரியை செய்வார். கண்ணை மூடி ஏசப்பா உதவி செய்யன்னு கேளுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி தகப்பனே. உயிரோடு இருக்கிற இயேசு எங்களுக்கு எந்த விதத்தில் புரோஜனமாய் இருக்கிறார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தகப்பனே. படைத்த ஒரு தெய்வம் தான் படைத்த ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறார் என்றால் அதை விட பாக்கியம் வேற ஒண்ணு வேணாப்பா. வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செயலை இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலே நீர் செய்து வைத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், தீமைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவனே இந்த குடும்பத்தின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே. தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள், ஈகோ, பெருமை, மேட்டிமை, அகந்தை, ஆணவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே விலகட்டும். நாங்கள் ஒன்றாய் இருக்கிற ஆசைப்படுற தெய்வம் இந்த குடும்பத்தின் மேல் அப்படி கிருபையை ஊற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகி போக உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இது ஒரு பாக்கியமான குடும்பமாய் எங்க திருச்சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பமாய், சாட்சியுள்ள குடும்பமாய் ஆண்டவரே எங்கள் தேவனை மகிமைப்படுத்துற குடும்பமாய் இருக்க நீர் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க எதிர்பார்க்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. அவங்க செய்யற தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு மகிமையாய் வைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வையும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய ஊழியக்காரனா நீ மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா.